Hi friends, welcome to நம்ம வீடு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா அவரைக்காய் பத்தி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அவரைக்காயில என்னென்ன மருத்துவ பயன்கள் இருக்கு, அவரைக்காய் சாப்பிடறதுனால நம்மளுடைய உடலுக்கு என்னென்ன பயன்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட ஒரு பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அவரைக்காய் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னாவே மார்க்கெட்ல இருந்து எல்லா இடத்துலயும் வந்து ஒரு ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு காய் வகை தான் இந்த அவரைக்காய். இது வந்து அதிகமா வந்து நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு காய் வகையில இருக்கிறது இந்த அவரைக்காய்னு சொல்லலாம். இது பாத்தீங்கன்னா கொடியாக வந்து படர்ந்து நிறைய காய்களை தரக்கூடிய வகைகள் தான் இந்த அவரைக்காய்னு நம்ம சொல்லலாங்க. சரி, ஓகே, இப்ப இந்த அவரைக்காய் சாப்பிடறதுனால நமக்கு என்னென்ன பயன்கள் அப்படின்னு சொல்லி பாக்கலாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உடல் எடை அதிகரிப்பு அப்படிங்கிறது இப்போ இருக்கிற காலகட்டத்துல ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது. இந்த அவரைக்காயில பாத்தீங்கன்னா உடலுக்கு தேவையான பல சத்துக்களும் இருக்குது. கொழுப்பை வந்து ஈஸியா கரைக்கக்கூடியதும் அமிலமும் இந்த அவரைக்காயில வந்து அதிகமா இருக்குதுங்க. ஸோ நம்ம உணவு கட்டுப்பாட்டோட உடற்பயிற்சி செய்துக்கிட்டு இந்த அவரைக்காயில வந்து நம்மளுடைய உணவுல வந்து அதிகமா எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் எடை வந்து கண்டிப்பாக குறையுங்க. நம்ம செய்யற இந்த முயற்சியில நிஜமா உடல் எடை குறைக்கிற முயற்சியில நல்ல பலன் வந்து கிடைக்கும்னு சொல்லலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உடலில் வந்து என்ன ஆகும்னா நோய் எதிர்ப்பு திறன் வந்து நம்மளுடைய வயது வந்து அதிகமாக நம்மளுடைய உடல்ல நோய் எதிர்ப்பு திறன் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்பையும் வந்து அந்த அவரைக்காய் வந்து நம்ம அதிகமா சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா அதில் இருக்கும் சத்துக்கள் வந்து ரத்தத்தில் கலந்து அதில் இருக்கும் நோய் எதிர்ப்பு திறனை வந்து மேம்படுத்துகிறதுங்க. அடுத்தது வெயிலிலிருந்து உடலுக்குள் வரும் நோய்களையும் உண்டாக்கும் அந்த ஆபத்தான நுண்ணுயிர்களை எதிர்த்தும் அவற்றை அழித்தும் உடலை தொற்று நோய்கள் அண்டாதவாறு பாதுகாக்கிறது இந்த அவரைக்காய்னே சொல்லலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உண்ணும் உணவு வந்து ரொம்ப ஈஸியா செரிமானம் ஆகணும் அப்படின்னா அது வந்து நம்ம உடல்ல வந்துட்டு நார்ச்சத்து வந்து அதிகமா இருக்கணும். ஸோ இந்த நார்ச்சத்து வந்து இந்த அவரைக்காயில வந்து அதிகமா இருக்கிறதுனால இது நம்ம அடிக்கடி இந்த அவரைக்காய் வந்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடலில் வந்து செரிமான சக்தி வந்து சீக்கிரமா நடக்கும். மாமிசம் வறுக்கப்பட்ட உணவுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நார்ச்சத்து வந்து அதிகமா இருக்காது. ஸோ இதனாலேயே நம்ம அதை மாமிசம் இந்த வறுக்கப்பட்ட உணவுகள்லாம் அதிகமா சாப்பிடும் போது நம்மளுடைய செரிமான உறுப்புகள் வந்து அந்த உணவுகளை ஜீரணிக்க அதிகமா சிரமப்படுகிறது. ஸோ அந்த சமயத்துல இந்த நம்ம அவரைக்காய் வந்து அதிகமா சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய செரிமானம் வந்து ஈஸியா வந்து செரிக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அவரைக்காயில வந்து நிறைய உடலுக்கு தேவையான நிறைய ஊட்டச்சத்துக்கள் வந்து நிறையவே இருக்குது. இது வந்து உடலில் சிவப்பு ரத்த அணுக்கள் பிராணவாயுவை வந்து கிரகிக்கும் தன்மையை வந்து அதிகப்படுத்துது. இதனால நம்மளுடைய உடலுக்கு வந்து அதிக உற்சாகமும் எளிதில் உடல் சோர்வு அடையாத நிலையும் வந்து தருகிறது. ஸோ குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து இந்த அவரைக்காய் வந்து அதிகமா சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா நம்மளுடைய உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்குங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்கிற பரபரப்பான வாழ்க்கை முறை மற்றும் எதிலும் அவசரத்தன்மை வந்து அதிகமா இருக்கிறதுனால சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா பதற்றம், மன அழுத்தம், நரம்பு கோளாறுகள், தூக்கமின்மை இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து அதிகமா இருக்குது. ஸோ அவரைக்காய்கள்ல பாத்தீங்க அப்படின்னா நரம்புகளை வலுப்படுத்தும் சக்திகள் வந்து அதிகமா இருக்குது. அவரைக்காய் வந்து நம்ம அப்பப்போது சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடல் மற்றும் மனம் நலம் வந்து நல்லாவே இருக்குங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உடலுக்கு கால்சியம் சக்தி அப்படிங்கிறது ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த கால்சியம் சக்தி தான் உடலில் பற்கள் மற்றும் எலும்புகளினுடைய உறுதித்தன்மைக்கு வந்து ரொம்பவே அவசியமா இருக்குது. அவரைக்காய்களில் இந்த கால்சியம் சக்தி வந்து அதிகம் இருக்கிறதுனால வாரம் ஒரு முறை இல்லைன்னா ஒரு 2 முறை வந்து இந்த அவரைக்காய் வந்துட்டு நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய பற்கள் மற்றும் எலும்புகள் வந்து அதனுடைய உறுதித்தன்மை வந்து அதிகமா இருக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இதய நோய்கள் மற்றும் பாதிப்புகள் கொண்டவர்கள் இயற்கை உணவுகளான பழங்கள் மற்றும் காய்கறிகளை அதிகம் எடுத்துக்கொள்வது ரொம்பவே அவசியம். அவரைக்காய்கள்ல பாத்தீங்கன்னா பொட்டாசியம் சத்து வந்து அதிகமா இருக்குது. ஸோ அவரைக்காய்களை நம்ம அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா உடலில் இதயத்திற்கு ரத்தத்தை கொண்டு செல்லும் நரம்புகளில் இறுக்கம் ஏற்படுவதை தடுத்து மாரடைப்பு வருவதற்கான வாய்ப்புகளை வந்து ரொம்பவே குறைக்குதுன்னு சொல்லலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மனிதர்களின் ரத்தம் சிவப்பு நிறம் பெறுவதற்கும் சத்துக்களை உடல் முழுவதும் பரவ செய்வதற்கும் ஹீமோகுளோபின்ங்கிற ஒரு புரதமான வேதிப்பொருள் வந்து உடலில் சரியான அளவுல இருக்கணும். ஸோ அவரைக்காயில வந்து இரும்பு சத்து அதிகமா இருக்கிறதுனால இது ரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவை வந்து சரியான அளவுல வைத்திருக்கிறதுக்கு இந்த அவரைக்காய் வந்து மிகப்பெரிய பங்கை ஆற்றுதுன்னு சொல்லலாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஆஸ்துமா, பிராங்கடிஸ் போன்ற நுரையீரல் சம்பந்தமான நோய்கள் வந்து ஒரு சில பேருக்கு இருக்கும். மேலும் காய்ச்சல் வரும்போது சிலருக்கு வறட்டு இருமலும் வந்து ஏற்படும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இரும்புச்சத்து நிறைந்துள்ள இந்த அவரைக்காய்களை அடிக்கடி சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நுரையீரல்களுக்கு அதிகம் பிராணவாயு கிடைத்து ஈஸியா நம்ம சுவாசிக்கிறதுக்கு வந்து இந்த அவரைக்காய் வந்து ஹெல்ப் பண்ணுதுங்க. இப்ப பாருங்க அவரைக்காய் சாப்பிட்றதுனால எவ்வளவு பயன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை பாத்தீங்க அப்படின்னா
ஒரு சிலருக்கு வயிற்றில் உணவை செரிப்பதற்கு இருக்கும் செரிமான அமிலங்களுடைய சமநிலை சீர்கெடுவதால் சாப்பிடும் உணவுகள் செரிமானம் செய்வதில் பிரச்சனையாகி மலச்சிக்கல் உண்டாகும். சோ இப்படிப்பட்டவர்கள் தினமும் அவரைக்காய் பொரியலோ இல்ல கூட்டோ செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த மலச்சிக்கல் பிரச்சனையும் தீருதுங்க. இப்ப இந்த அவரைக்காய் பொரியலோ கூட்டோ இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நம்ம செஞ்சு அடிக்கடி சாப்பிடலாம். இது குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். எல்லாருடைய உடலுக்கும் ரொம்பவே நல்ல பயன்களை தரக்கூடியது இப்ப நம்ம ஒவ்வொன்றா பார்த்தங்க. சோ இனிமேல் நீங்களும் உங்களுடைய உணவு வகைகளை இந்த அவரைக்காய் எடுத்துக்கோங்க. ரொம்பவே நம்மளுடைய உடலுக்கு ரொம்பவே நன்மை பயக்குது. சோ அவ்வளவுதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.